இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு அவதூறு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் ஒரு வார்த்தை திறந்து விஜய் தான் காரணம் கூட அவர் சொல்லலைங்க. இவங்களெல்லாம் வெக்கம் சூடு சொர்ணம் இல்லை. இவங்க சிஸ்டிங் நீ மாட்டிக்கிட்ட, இப்ப உதவி செஞ்ச மேல பழி போடுறதுக்காக நீ தயார் பண்ற. நீ சொல்றதுல உண்மை இருந்தா கோர்ட்ல ஏன் நீ அதை சொல்லல? விஜய் மட்டும் பிரஸ் மீட்டுக்கு வரட்டும், அந்த NDTV ரிப்போர்ட்டர் முன்னால அப்படின்னு நளினமா டான்ஸ் ஆடலாம் ஒரு பையன் பின்னாலாம் கும்பல் வந்து ஆடிக்கிட்டு இருந்தது இல்ல, அதைத்தான் விஜய் நிகழ்த்துவாரு. இவனுக்கு எப்படி வளர்றானுங்களோ அது மாதிரிதான் அவனும் வளருவான். நீங்க கேட்டு பாருங்க, நீங்க கேட்டுங்க, குஷியானதுட்டு போய் கேளுங்களேன், இல்ல ஆதவர்ஜினாட்ட போய் கேளுங்களேன். இந்த அம்பேத்கர் பெரியார் பத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, பெரியார் அம்பேத்கர் கருத்துக்கள் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னா அது தங்களுக்கு தெரியாத சட்டம் இப்படிதான் பேசுவாங்க. திரைப்பிரபலங்கள் கூட யார் இன்னைக்குதான் கமல்ஹாசன் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவர் தான் இன்னைக்கு கரெக்டா சொல்லியிருக்காரு. அவர் உதய் சாருக்கு நெருக்கமா இருக்கிறவங்க எல்லாம் உதய் சாருக்கு நெருக்கடி வரும்போது சரி, திமுக பத்தி அவதூறு வரும்போது ஒரு வார்த்தை போட மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு நெருக்கடி வரும்போது அவர் நின்று இருக்காரு. இந்த மதியழக சம்சார முகம் ஏபா மாலி கிட்ட இருக்குது, பிரேமலதா கிட்ட இருக்குது. அப்படியே மதியழக சம்சாரம் என்ன சொல்லுச்சு? மயக்கப்படி தூணாங்க, கழுத்துல காலை வச்சு மிதிச்சாங்க, ஆம்புலன்ஸ்ல கழுத்தை மிதிச்சாங்க. சவுத்பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அரசியல் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சமீபமா அந்த கரூர்ல நடந்த துயரமான சம்பவம், நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறமும் விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சிஎம் சார், நீங்க பழி வாங்கினோம்னா என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் ஸ்ட்ராங்கா அவருடைய அரசியல் பயணம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு வந்து நிறைய செய்திகள் போயிட்டே இருக்கு. பாஜக வந்து விஜய் கூட பேசுறாங்க, மீட்டிங் நடக்குது, ரகசிய சந்திப்பு, விஜய் புசியானது எங்க இருக்காரு, ஆதவர்ஜுனா எங்க இருக்காங்கன்னு இப்படி செய்திகள் போகுது. ஆனா கரூர்ல நடந்த அந்த சம்பவம் குறித்து அவருக்கு வந்து இதுவரைக்கும் வந்து வருத்தம் தெரிவிக்கல. அவர் சந்திக்க போறதுக்கு அனுமதி வாங்கி கேட்டிருக்காங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா கோர்ட்ல அப்படி எதுவும் அவங்க கேட்ட மாதிரி தெரியல. நீதிமன்றமும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க, அரசையும் கேட்டிருக்கிறாங்க. நீங்க என்ன விஜய் மேல கருணை காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் விஜய் அதுக்கு பிறகு வாய் திறக்கல. எப்படி பாக்குறீங்க? ஆமா, ஒரு வாரம் ஆச்சு. சரியா போன திங்கட்கிழமை அவர் வீடியோ இதே நேரம் ஒரு மத்தியான வாக்குல வந்தது. அப்போ வந்தப்பவும் அதே மாதிரி அன்னைக்கு நான் நக்கீரன் இணையதளத்தில் இதில் பேசியிருந்தேன். அவர் வந்து அந்த சம்பவம் நிகழ்ந்ததுக்கு பிற்பாடு அவங்க கிட்ட இருந்த ஒரு கள்ள மௌனம் இருக்கு பாருங்க, அது பேராபத்தா இருந்துச்சு. சம்பவம் நிகழ்ந்துருச்சு. நிகழ்ந்ததுக்கு பிற்பாடு அது குறித்து வருத்தம் இல்லை, அது குறித்து ஒரு பதட்டம் இல்லை, எதுவுமே இல்லை அவங்க கிட்ட. விஜய்கிட்ட எதுவுமே இல்லை. அப்புறம் மற்றவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் விழுந்த இளவு மாதிரி ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நான் வந்து அந்த சம்பவம் நடந்த சனிக்கிழமை மாலை வந்து நான் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கேன். எனக்கு தஞ்சாவூர்ல வந்து நிகழ்ச்சி வந்து வெள்ளிக்கிழமை தஞ்சாவூர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வந்து மறுநாள் வந்து காலையில கிளம்பி பழனியில ஒரு நண்பரோட உடம்பு சரியில்லை, நவாஸ்கான், அவரை பார்க்கறதுக்காக போகும்போது நான் இங்க இருக்கிற ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிறேன். இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு தெரியாது. பழனி முடிச்சுட்டு நாங்க வந்து மேலே ஏறி கொடைக்கானல் போகும்போது, அங்க போகும்போது பழனி அடிவாரத்துல இருந்து தான் அந்த செய்தி நாங்க பார்த்தோம். அப்ப 10 பேர் இறந்துட்டாங்கன்னு என் பையன் ஃபோன் பண்ணும்போது அவன் சொன்னான். நமக்கு கைகால் ஓடலைங்க. அந்த 10 பேர் இறந்துட்டாங்க ஒரு விஜய் போன நிகழ்ச்சியிலன்னு சொல்லும்போது நமக்கு அவ்வளவு மன இறுக்கமாகவும் ரொம்ப பதட்டமாகவும் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் கூடுன்னு வர சொல்றாங்கன்னு அவன் சொன்ன உடனே நமக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அப்புறம் இப்போ இந்த சம்பவம் போகும்போது கொஞ்ச தூரம் போக போக இன்னும் கூடுதல் ஆகுதுன்னு சொல்லும்போது அப்புறம் நமக்கு என்ன இதை பத்தி நமக்கு வந்து ஒரு இறுக்கமான மனநிலையை ரொம்ப ஐயோ இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களே, இவ்வளவு பேர் இறந்து போனது யாரு, அவங்க ரசிகரா, யாரோ இறந்துட்டாங்க கூட்டம் போன பிறகு நமக்கு தாங்க முடியாத ஒரு பதட்டம் இருக்கு. ஆனா விஜய் சொல்றாருல, வலி மட்டும் தான் என்கிட்ட. அதாங்க, அந்த வலி வந்து எப்ப சொல்றாருங்க? ஒரு 28ஆம் தேதி 27ஆம் தேதி நடந்தது அந்த சம்பவம் மாலை. அவர் எப்ப சொல்றாரு? 30ஆம் தேதி சொல்றாரா? 30ஆம் தேதி கூட இல்ல, போன 28ல இருந்து திங்கக்கிழமைன்னா பாத்துங்க எவ்வளவு தள்ளி வந்து வீடியோவை போடுறாரு. அதைத்தான் நம்ம சொன்னோம். இவங்க கிட்ட அந்த சம்பவம் நிகழ்ந்த போது இவங்க ரொம்ப அலட்சியமாகவும் ஊதாரித்தனமாகவும் நடந்துகிட்டாங்கிறது அதோட அடிப்படை. அந்த சம்பவம் என்ன நடந்தது ஏதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிற்பாடு வந்து வேந்தர் டிவில இருந்து எனக்கு வந்து அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பைட் நீங்க சொல்லணும் சார்னா, எனக்கு இறுக்கமான மனநிலை, இது குறித்து கருத்து சொல்றதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. இதை போது என்ன கருத்து சொல்றது, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்கன்னு இருந்தது. அதற்கு பிற்பாடு அந்த சம்பவங்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஆத்திரம் வர ஆரம்பிச்சிருச்சு. விஜய் வந்து இவ்வளவு அலட்சியமா அந்த கூட்டத்தை கையாண்டு இருக்கிற விதமும்,
இவ்வளவு கூட்டத்துக்குள்ளார அவங்க போன விதம்லாம் பார்க்கும்போது இது நிகழ்த்தப்பட்டதாவே இருக்குது. இவ்வளவு கூட்டத்துக்குள்ளார போனா நசுக்கி சாகட்டும், அதனால என்னங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதா தான் அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. அப்ப நான் தான் முதலாக அன்னைக்கு வந்து 28ஆம் தேதி காலை வந்து கொடைக்கானல்ல அந்த ரிப்போர்ட்டர் சன் டிவி ரிப்போர்ட்டரும், அதுக்கப்புறம் வேந்தர் டிவி ரிப்போர்ட்டரும், சன் டிவி ரிப்போர்ட்டருக்கு தான் முதல்ல நான் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்துக்கான முதல் விதை எங்க வருதுன்னா, அவர் தாமதமா கிளம்புனது. அப்ப 8:45க்கு நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் பனையூர்ல வந்து 8:45க்கு தான் கிளம்புறாருன்னு இருக்கிற அலட்சியம் இருக்கு பாத்தீங்களா? அந்த அலட்சியம், உதாரித்தனம், அந்த லேட்டா வரது தான் இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமேங்க. நீங்க கூட பேட்டியில சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஷூட்டிங்லாம் இல்ல, அதுக்கு வந்து கூட்டம் சேர்ப்பது, அதுக்கு என்ன லேட்டுங்கிறது வந்து அதான் நீங்க அது சரியா அதையும் நான் சொல்லியிருந்தேன். அவர் லேட்டா வர்றதுங்கிறது அவரோட ஊதாரித்தனத்தோட சேர்ந்தது மட்டும் இல்ல. அந்த ஊதாரித்தனமா இருக்கிறதா இருந்தா சினிமாவில் அவர் இருந்திருக்கணும். சினிமா சார்ந்தவங்க இது வரைக்கும் விஜய் வந்து தன்னோட ஷூட்டிங்க்கு லேட்டா வந்தாருன்னு யாருமே சொல்லல. ப்ரொடியூசரோ டைரக்டரோ சொல்லி நம்ம பார்த்ததே இல்லை. அதுக்கு வந்து இன்னும் சரியா சொல்லணும்னா, அவர் 8:30 மணிக்கு ஷூட்டிங்னா 7:30 மணிக்கெல்லாம் வந்துடுவாரு ஸ்பாட்டுக்கு. முன்னால வந்து உட்காந்துருப்பாருன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ பர்ஃபெக்டாவும் பங்க்சுவலாவும் தன்னோட ஷூட்டிங்ல இருக்கிறவரு மீட்டிங்க்கு ரோட்ல நிக்கிறாங்க மனுஷங்க. இது பொதுக்கூட்டம் இல்ல. நான் திரும்ப அதான் சொல்றேன். இது ஒரு பொதுக்கூட்டம் இல்ல. பொதுக்கூட்டம்னா ஓரமா உட்காந்துருப்பாங்க, சேர் போட்டு கொடுத்துருப்பாங்க, தண்ணி பாட்டில் இருக்கும், அவங்க எவ்வளவு நேரம் ஒன்னால உட்காந்துருப்பாங்க. அதுல தாமதப்படுத்துறதே மோசடிங்க. ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை சாலையில ஓரத்துல உட்கார வச்சுட்டு அவங்க வருவாங்க பொதுக்கூட்டத்துக்குன்னு காக்க வைக்கிறது இருக்குல்ல, சும்மா உதாரித்தனமா, அதுவே தவறானது. மாறாக அது மாதிரி எதுவுமே கிடையாது. இங்க வந்து தெருமுனை கூட்டம், அனுமதி வந்து 10 நிமிஷமா 15 நிமிஷம் தான், கலைஞ்சு போயிடணும் அதுக்குள்ளன்னு தெருமுனை கூட்டத்தில் ரோட்ல நிக்கிறாங்க மக்கள். அவ்வளவு பேரை மக்களை நிக்க வச்சுட்டு நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டா வர்றதுங்கிற அந்த மனநிலை இருக்கு பாருங்க. அப்ப என்ன பாக்குறாருன்னா, தன்னோட ஷூட்டிங்ல ரொம்ப அர்ப்பணிப்போட இருக்கிறாரு. அதை இன்வெஸ்ட் பண்றாங்க, நமக்கான தொழிலுங்கிற அந்த பக்தி, பயம், அதெல்லாம் ஒழுங்கெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆனா மக்களை கையாளுறதுல இவனுங்க என்ன, அந்த ரசிகர்களை பற்றியான ஒரு மனநிலை இருக்குல்ல, இவனுங்க அப்படின்னு அந்த மனநிலை விஜய் கிட்ட இருக்குது. இவங்களை பத்தியான ரசிகர்கள் தனக்காக என்ன வேணுமாலும் செய்வன்னு சொல்ற அந்த அந்த கும்பலா இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு விஜய் கிட்ட இல்லைங்கிறத சம்பவத்தை காட்டுது. அவர் லேட்டா வர்றதுக்கு நிக்கட்டும், அதனால என்னன்னு சொல்லி அவர் தாமதமா வந்ததும் கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் வந்திருக்கிறாரு. அது அந்த நிகழ்ச்சி காரணம்னு நான் தான் அதை முதல்ல சொன்னேன். காலையிலேயே நான் சொன்னேன். அதற்கு பிற்பாடுதான் அது வந்து ஒரு முக்கியமான குற்றமாவும் விஜய் நகர்த்தின குற்றமாவும் மாறி இருக்குது அப்படிங்கிறது அதோட உண்மை. இல்ல, ஆனா தாவேக்கா சார்பா வழக்கறிஞர்கள் வந்து இது வந்து ஒரு விபத்து அப்படின்லாம் நீதிமன்றத்தில் சொல்றாங்க. ஆனா விஜய் அந்த வீடியோல கரூர்ல மட்டும் ஏது நடக்குது, உண்மை எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கே தெரியும், அதுதான் அந்த மோசடி. அதுக்கப்புறம் அவர் இன்னும் நான் என்ன சொல்றேன், அதை நீங்க அங்க வந்து சொல்லு. அதை சொல்றதுக்கு ஒண்ணு கரூர்ல நடந்த சம்பவம் மத்த ஊர்ல நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதை வந்து நீ மக்கள் மத்தியில் கூட சொல்ல முடியலையே உன்னால, அதை உடனே கூட சொல்ல முடியலையே. நீ அவகாசம் எடுத்து பேசுறல்ல, தயாராகிற. அப்ப இவ்வளவு சம்பவம் நடந்து போச்சு, விட்டு ஓடிட்டானுங்க எல்லாரும், ஒருத்தன் கூட. அதையும் நான் தான் சொன்னேன் முதல்ல. சம்பவம் நடந்த அன்னைக்கு, சம்பவம் நடந்த இடத்துல இவங்க யாருமே இல்லைங்கிறது, இவங்க குற்றவாளிங்கிறது அதுக்கு அடையாளம். இவங்க தான் நிகழ்த்திட்டாங்க. நானும் மனுஷன் தானே, அங்க இருந்தா வேற அசம்பாவிதங்கள் நடக்கும் இல்லங்க. நீ அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. உன் பக்கம் இன்னைக்கு இருக்கிற வீடியோ எல்லாம் இருக்கு இல்லைங்க, அவர் பேசுறது எவ்வளவு பொய்யானதுங்கிறது. இவர் உள்ள வரும்போது அசம்பாவிதத்தை நிகழ்த்துறாரு, அந்த கூட்டத்தை பிதுக்கிக்கிட்டு உள்ள வர்றாரு. நீங்க நேர்மையான உண்மையான மனசாட்சி உள்ளவரா என்ன பண்ணிருக்கணும், கரூருக்குள்ள நுழைவதற்கு முன்னாலேயே உங்க ப்ரோக்ராம மாத்தி இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும், நீங்க வண்டி மாதிரி வந்திருக்கணும் இல்லையா, வண்டி மாதிரி வந்திருக்கணும். நீங்க என்ன பச்சை குழந்தையா? இப்ப சில பத்திரிகையாளர்கள் வந்து எப்படியாவது விட்டு கொடுக்குறாங்க. நீங்க எப்படியாவது பாருங்க, இந்த பத்திரிகையாளர்கள் நடுநிலையா இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொல்லணும். இவ்வளவு பச்சையாக விஜய் வந்து அவரோட பயணத்தின் காரணமாக, அவரோட உதாரித்தனத்தின் காரணமாக இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் போது, அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பேசின வீடியோ ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா, அவருக்கு விஜய் கிட்ட இவ்வளவு கூட்டம் இருக்குதுங்கிறத டிஎஸ்பி ரேஞ்சில் சொல்லியிருக்க கூடாது, அது அமெரிக்க அதிபர் ரேஞ்சில் சொல்லியிருக்கணுங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கான். கொஞ்சமாவது அதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல பாருங்க. நீங்க இது அவ்வளவு சீரியஸான பிரச்சனை. பச்சை கை குழந்தையா? புத்தி சுவாதீனம் இல்லாதவரா விஜய்? புத்தி சுவாதீனம் இல்ல இருக்கிறார், பார்த்தா தெரியாதாங்க? வர்றது வந்து அவர் கூட்டம் வருதான்னு கேட்டுட்டு தாங்க வர்றாரு தாமதமா. ஏங்க அவ்வளவு தாமதமா வந்தாரு? நாமக்கல்ல இருந்து கரூர் வருவதற்கே அவ்வளவு நேரம், அதுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. இன்னொன்னு, அவர் 27ஆம் தேதி கரூர்ல பேசுற திட்டமே இல்ல, திடீர்னு அனுமதியே வேற இடத்துல வாங்கி இருக்கிறாங்க. முப்பெரும் விழா நடந்ததுக்கு எவ்வளவோ காரி துப்பிட்டாங்க. அதுக்கப்புறமும் விஜயை விடவும் விஜய்க்கு முட்டு கொடுக்குறவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க அரசியல்ல. நீங்க ஏதாவது காரணம் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு விஷயங்கள் முட்டு கொடுத்து சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, நீங்க வாங்கினது பகல் 3 மணிக்கு, அப்புறம் ஜென்ரேட் ஏன் லைட்டுக்கு ஏன் அனுமதி வாங்கியிருக்கிறீங்க, இதெல்லாம் கேட்கிறாங்கல்ல, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. இது இன்னொன்னு, நாமக்கல்ல இருந்து கரூர், நீங்க வந்து சென்னையில இருந்து நாமக்கல் வருவதற்கு லேட் ஆயிடுச்சு, பிளைட்ல மெல்லமா தனி விமானத்துல வரதுக்கு லேட் ஆயிடுச்சு.
நீங்க நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு ஏன் லேட்டு? அவன் அது சொல்லணும்ல. அந்த இடைவேளை நேரத்துல என்ன பண்ணீங்க? மக்கள் வெள்ளத்துல தானே வர. எங்க மக்கள் வெள்ளத்துல எத்தனை மணிக்கு நீங்க கிளம்பிங்க நாமக்கல்ல இருந்து? எப்ப கிளம்புனீங்க? மக்கள் வெள்ளத்துல வர்றீங்கன்னு தெரியுது இல்ல? அப்ப கரூருக்குள்ள எவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கு முன்னாலே தெரியுது இல்ல? நீங்களே சொல்றீங்கல்ல, காவல்துறை அனுமதி இல்லாம நான் வந்திருக்க முடியாது. நீங்க முடிவு பண்ணிருக்கணும்ல. இவ்வளவு கூட்டம் இருக்குது, வண்டியை மாத்துங்க, இவ்வளவு பெரிய வண்டி எடுத்துட்டு போக வேண்டாம், ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. எப்படி போக முடியாது உள்ள? நீங்க எப்படிங்க போவீங்க? உள்ள நிக்குது, எப்படிங்க இது உள்ள போக முடியும்னு உங்களுக்கு தோணும் இல்ல? இது உள்ள எப்படி நுழைஞ்சு போக முடியுங்கிறது ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாதன்னு கூட தெரியுங்க. இதுக்குள்ள போனா இந்த பஸ் எடுத்துட்டு எப்படி இவ்வளவு மக்கள் மத்தியில போக முடியும்? இது என்ன வெளியில பஸ் போச்சுன்னா ஒதுங்கி வழி விடுறதுக்கான வழி இருக்காது இல்ல? வழி இருக்காது இல்ல? அப்படி இல்லாத போது ஏன் இது உள்ள பஸ் விடுறீங்க, இதுல விடாதீங்க அப்படின்னு சொல்லி இவரு அந்த இடத்த கொடுத்திருக்கவே கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் திருப்பி திருப்பி பேசியாச்சுங்க. அந்த இடத்த கொடுத்திருக்கவே கூடாதுன்னா வேற எந்த இடத்த கொடுக்கறது? வேற எங்க கொடுக்கறது? கிரவுண்ட்ல தான் கொடுக்கணும். தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதினா பெருசா இருக்கிற இடத்த பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கொடுத்துதான் இவ்வளவு நடந்திருக்குது. அதுக்கு நீங்க கூட்டம் அதிகமா சேர்த்துனதும் தாமதமா வந்ததுதான் காரணம். அதை திரும்ப கோர்ட் அதான சொல்லியிருக்கு. நம்ம எல்லாம் என்ன சொன்னோமோ, நாம் அந்த 28ஆம் தேதி காலையில நான் என்ன சொன்னனோ, அதுக்கு பிற்பாடு என்ன சொன்னனோ அதெல்லாம் நீதிமன்றம் பட்டியலிட்டு சொல்லியிருக்குது. இவ்வளவு உதாரித்தனமா, இவ்வளவு பொறுப்பற்றத்தனமா இருக்கட்டுங்க. இதெல்லாமே இவர் சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் ஒரு வாத்துக்கு எடுத்துப்போம். அரசு பொதுவான இந்த இடம் கொடுக்கல, அரசு இந்த மாதிரி இடத்துல கொடுத்தது, போலீஸ் கவனம் செலுத்தல, அப்புறம் இவரு கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதெல்லாம் சொல்றீங்கல்ல, இதை ஏன் நீ அப்பவே சொல்லல? அதை சொல்வதற்கு ஏன் உனக்கு 4 நாள்? நீ என்னன்னா உண்மையான அக்கறை இருந்திருந்தா இந்த சம்பவத்தை நீ சொல்லுகிற இந்த பொய்யான குற்றச்சாட்டை உடனடியாக கூட உன்னால ஏன் சொல்ல முடியலங்கிற நான். நீ தயார் பண்ற சிஸ்டிக், நீ மாட்டிக்கிட்டதுக்கு என்ன பண்றன்னா உனக்கு தூக்கி உதவி செஞ்ச மேல பழி போடுறதுக்காக நீ தயார் பண்ற. நீ சொல்றதுல உண்மை இருந்தா கோர்ட்ல ஏன் நீ அதை சொல்லல? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நீங்க வெளியே சொல்றீங்கல்ல, இவ்வளவு சொல்றீங்க இல்லங்க, கோர்ட்ல ஏன் சொல்லல? இதெல்லாம் நீ கோர்ட்ல சொல்லிருக்கலாம்ல. கரூர் மாவட்ட செயலாளர் தான் அதை மதியழகன் தான் ஏற்பாடு பண்ணாரு. உன் கட்சிக்காரன தானே நீ சொல்லியிருக்க. அவரு உன் கட்சி இப்போ நீங்க எவ்வளவு நாணயமற்றவருங்க இந்த முட்டு கொடுக்குறவனுங்களா நான் கேட்கிறேன். இவங்க சொல்றதையெல்லாம் நீங்க முட்டு கொடுத்து விஜய் மேல குற்றச்சாட்டு இல்ல, நீங்க இடம் மாத்தி கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதை அவன் கட்சிக்காரனே கோர்ட்ல சொல்லல, ரோட்ல தான் சொன்ன அவதூறு. இந்த 4 நாள் அவகாசத்தை எடுத்துக்கிட்டது இந்த அரசு நிவாரண நிதி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள எஸ்கேப் ஆயிட்டானுங்க, ஓடிட்டானுங்க. ஒளிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஆளை காணோம். இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கிறாங்கன்னு யாரும் தெரியல. விஜய் மட்டும் அட்ரஸ் பண்ண முடியுது, மத்தவங்க யாருமே எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல போலீஸ் நினைச்சா அதை ட்ரேஸ் பண்ண முடியாது. பண்ணிருக்கணும், பண்ணல. ஏன் பண்ணல அது எனக்கு தெரியல. இவங்க பண்ணிருக்கணும், அப்பவே பண்ணிருக்கணும். குறைந்தபட்சம் அன்னைக்கு இந்த மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது பண்ணாங்கல்ல, அதை அன்னைக்கு பண்ணிருக்கணும். 27ஆம் தேதி இரவுக்குள்ள பண்ணிருக்கணும், 28ஆம் தேதியாவது பண்ணிருக்கணும். அவரையே தாமதமா படுத்துனீங்க. அதுக்கப்புறம் புஷி ஆனந்தில நீங்க அடுத்தடுத்து கைது பண்ணிருக்கணும். விஜய் கைது பண்றது சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது விஜய் கவனிச்சிருக்கணும்னு சொல்றவங்க கூட என்னன்னா இன்னொரு பக்கத்துல விஜய்க்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுக்கதான் செய்யறாங்க. அதை சேர்த்து சரி விட்டுருங்க. விஜய் கைது பண்ணுவதனால் உங்களுக்கு பெருமான கூட்டம் இருக்குது, அதனால சட்ட ஒழுங்கு வரும், பிரச்சனை வரும்னாலும் கூட இன்னைக்கு கைது பண்ற முயற்சியில் இருக்கிறவங்களும் அன்னைக்கு பண்ணியிருந்தா கூட இந்த அவதூறு சொல்லியிருக்க மாட்டாங்கிறேன். இது எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்குங்க. அந்த செந்தில் பாலாஜி அங்க போய் உதவி செய்யறாரு, அவர் மேல பழி அனுப்புறாங்க. கொலை பண்ணவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அவரு தான் பண்ணிட்டாருங்கிறானுங்க. எல்லாம் எதுக்கெல்லாமே வீடியோ ஆதாரம் இருக்குது. போலீஸ் மேல அவதூறு சொல்றாங்க, ஒவ்வொரு வீடியோவா வருது. நடக்காதுன்றதுக்கு என்ன நீங்க எப்படி பேசுறீங்கன்னா கேள்வி கேட்கிறாங்க. என்ன நடந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நடக்காதுங்கிறத நீங்க இப்போ வீடியோ தான் இருக்கு. போலீஸ்காரரை இவங்க அடிக்கிறாங்க, தகராறு பண்ண போறாங்க, குடிச்சிட்டு போலீஸோட சண்டை பண்றாங்க, போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. நாமக்கல்லே தடுக்கிற வீடியோ எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயும் போலீஸ்காரர்கள் இவரை கட்டுப்படுத்த போனா போலீஸ்காரோட வன்முறை செய்யறாங்க. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை போலீஸ் என்ன பண்ண முடியும்? ஒரு 4 பேர் அரைச்சு விட்டுலாம். இல்ல மற்ற இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இப்படி பண்ணா போலீஸ் பாத்துட்டு இருக்குமா? ஆமாங்க, அவங்க மேல மட்டும் ஏன் அந்த கரிசனை தானே கேக்குறாங்க. அதைத்தான் நம்ம திரும்பி கேட்கிறோம். இது புதுசு இல்ல, நீங்க ஆரம்பத்துல இருந்தே இது நடக்குது. திருச்சியில ஆரம்பிச்சதுல இருந்து நடக்குது. திருச்சியில அந்த குறுகலான இடத்துல அனுமதி கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லிருச்சு நிர்வாகம். அந்த இடத்துல நடக்க முடியாது, இது குறுகலான இடம், தெருமுனை கூட்டத்துக்கு உகந்ததல்லன்னு சொல்லிதான் பிரச்சனை வந்தது. உண்டா இல்லையா? துவக்கமே திருச்சியில தான் ஆரம்பிக்குது. மரக்கடையில அப்ப எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ஏன் அனுமதி கொடுக்கல? விஜய் பார்த்து உங்களுக்கு பயமாலாம் பேசினாங்க. விஜய் அறிக்கை விட்டாரு, எங்களை பார்த்தா உங்களுக்கு பயம். எல்லாருமே ஏன் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது? இன்னைக்கு விஜயை கண்டிக்கிறவங்க கூட அன்னைக்கு என்ன பண்ணாங்க, விஜய்க்கு ஆதரவா பேசினாங்க. அனுமதி கட்டா எல்லாம் கொடுத்துற வேண்டியது தானே அப்படின்னு. இதுதான் அங்க நடந்திருக்கும். அவங்க அப்போ நிர்வாகம் அன்னைக்கு இருந்த போலீஸும் மாவட்ட நிர்வாகமும் கலெக்டரும் இந்த இடத்துல நிகழ்த்த முடியாது, இது தெருமுனையில அவர் அனுமதி கேட்ட இடத்துல நான் பேசியிருக்கிறேன் பொதுக்கூட்டங்கள்ல. அது ரொம்ப நெருக்கடியான ஒரு பகுதி. அது அங்க தெருமுனை கூட்டம் எல்லாம் நடத்த முடியாது. அப்ப அங்கதான் நடத்துவேன்னு வாங்குறது இருக்குல்ல, இது அங்க இருந்தே ஆரம்பிக்குதுங்க. இது அப்ப முடியாத போது கோர்ட்ல போறது. அப்ப கோர்ட் டைம் கொடுக்குது, அதுல இருந்து ஆரம்பிச்சு வருது. அப்ப இவங்க திட்டமிட்டு மக்களை இவ்வளவு பேரை கூட்ட வச்சு நீங்க என்னன்னா நெரிசலான பகுதிகளில் உங்களுக்கு
ரொம்ப நெரிசல 4 பக்கம் முட்டா இருக்கிற பகுதிகளில் நீங்க வந்து ஒரு 5000 10,000 பேர் காமிச்சீங்கன்னா பிரம்மாண்டமான கூட்டமா தெரியும். நீங்க திறந்த வெளி பகுதிகளில் நீங்க வச்சு கூட்டம் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெரிய பிரம்மாண்டமா தெரியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா வேறும்னே நெரிசலான பகுதியை தேர்ந்தெடுத்து தான் அனுமதி கேட்கிறாங்க. அதுதானே கடலூர்ல நடந்துச்சு, நாகப்பட்டினத்துல நடந்துச்சு. சர்ச்சு இடிஞ்சு விழுந்ததுல செவுரு மேல இடம் இல்ல. அது மாதிரி இவங்க வேணும்னு திட்டமிட முடியாதுல்ல. முதலமைச்சரே சொல்றாரு எந்த கட்சி தலைவரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. இல்லங்க, நினைக்க மாட்டாங்கல்ல. இவங்க நெருக்கடியா கூட்டத்தை அதிகம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க இது. அதனால நடந்த சம்பவம் தான் அது. அதனாலதான் ஓடி ஒளியிறாங்க. ஒருத்தர் கூட சீன்ல இல்லையே. நீங்க சொல்ற எல்லா அவதூறையும் உண்மைன்னு பேச்சு வச்சுக்கோங்க. அதை ஏன் நீங்க ஸ்பாட்ல இருந்து சொல்லல? நீங்க நியாயவானைகள், நீங்க நீதிமான்கள் தான். செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு சொல்றீங்க. நீங்க தானே நீதிமான். குற்றவாளி செந்தில் பாலாஜி அங்க இருக்காருல்ல, நீதிமான் நீ அங்க இல்ல. நீ சொல்ற செந்தில் பாலாஜி தான் நிகழ்த்தினார்னா அவர் அங்க நிக்கிறாருங்க. நிகழ்த்தினவர் நிப்பாராங்க, நிக்கிறாரு. நீ நீதிமான் பாலாஜி கேட்கிற கேள்வி பதில் சொல்றாரு. அடுத்தப்ப சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், சம்பவம் நடந்த இடத்தில் செந்தில் பாலாஜி தான் ஆல் அவுட் செஞ்சாருன்னா செந்தில் பாலாஜி அங்க வருவாரா? அவர் வந்திருக்கிறாரு. நீ சொல்றது செந்தில் பாலாஜி தான் நிகழ்த்தினா செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறாரு. நீ எங்க போன? செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு சொன்னா குற்றவாளி உன்னால் சொல்லப்பட்ட செந்தில் பாலாஜி ஸ்பாட்ல நிக்கிறாரு. காப்பாற்ற வேண்டிய நீ எங்க போன? நிர்வாகிகள் கூட இல்ல, எவனும் இல்ல. நீ வந்து செந்தில் பாலாஜி விரட்டி விட்டுட்டு செந்தில் பாலாஜி ஆட்கள் விரட்டி விட்டு நீ வாழை காப்பாத்திருக்க வேண்டியது. நீயா ஒண்ண? அப்ப என்னன்னா இவனுங்க தான் சம்பவம் நிகழ்த்திட்டானுங்க. செந்தில் பாலாஜி டீம் வந்து காப்பாத்தி இருக்கு. இல்ல அதான் அவங்க கோர்ட்ல சொல்றாங்க, இது விபத்து நடந்துருச்சு. அதுதான் சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனைன்னா கோர்ட்ல அவங்க சொல்லிட்டு கோர்ட் வார்ன் பண்ணிருச்சு இல்ல. இந்த இடைப்பட்ட 4 நாட்களில் அவங்க சொன்ன அவதூறு இருக்குல்ல, அந்த அவதூறு செய்தியாகுது. பல சினிமால வர்ற நிறைய கதைகள்லாம் அந்த கதைகளை பாதிக்கப்பட்டவர்களை வைத்தே பேச வச்சது. நீங்க சம்பவம் நடந்த அது அந்த வைத்தரசியல் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். முதலமைச்சர் இரவோட போறாரு, அதை பாலிடிக்ஸ் பண்ணி பேசுறது. ஏன் முதலமைச்சர் போறாரு? முதலமைச்சருக்கு வேற வேலை போறீங்க, உடனே ஏன் போற? இதெல்லாம் அயோக்கியத்தனமா இல்ல. துபாயில இருந்து ஏன் உதயநிதி வந்தாரு? அதாவது அங்க இருக்கிற ஒருத்தன் நிகழ்த்தனும் போயிட்டான், அந்த இடத்த விட்டு அடுத்த நிமிஷம் எஸ்கே போயிட்டான். எங்கேயோ இருக்கிறவங்க கேள்விப்பட்டு அங்க வந்தா சம்பவத்தை நிகழ்த்திட்டு ஓடி போனவன கேட்கறதுக்கு துப்பு இல்லாதவங்க எல்லாம் வந்து பாதுகாக்கிறவங்களை வந்து கேட்கறதுக்கு பாத்தீங்க. இது விஜய் மாதிரி மோசடியானவங்க. இவங்களுக்கு மனசுல திமுகவுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னா இந்த கேள்வி அவர்களால் கேட்க முடியாது. இப்ப இந்த சம்பவம் இன்னொன்று சொல்லிங்க, முதலமைச்சர் அன்னைக்கு நைட் வரலன்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சருக்கு இதை விட வேற என்ன வேலைன்னு கேட்பாங்க. ஏன் முதலமைச்சர் வரல? ஏன் முதலமைச்சர் போல? ஏன் துணை முதலமைச்சர் துபாயில் இங்க சம்பவம் இவ்வளவு மக்கள் 40 மக்கள் உயிரோடு போடுறாங்க, துபாயில் உல்லாசமாக தெரிகிறார் துணை முதலமைச்சர் செய்தி போடுவாங்க. அதாவது என்னன்னா இது அடிப்படையில் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த செந்தில் பாலாஜி இல்லாம எங்க போனாரு? செந்தில் பாலாஜி வரலன்னு சொன்னா செந்தில் பாலாஜி எங்க போயிட்டாரு? இந்த சம்பவம் நடந்ததுல செந்தில் பாலாஜி தலைமறைவாயா இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி விட்டுன்னு சொல்லி நீங்க எப்படி பேசினாலும் இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறவர்கள் தான் இதை தொடர்ந்து பேசுறாங்க. அதனால இது வந்து திட்டமிட்ட திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் விஜய் மாதிரியான ஒரு மோசமான நபரை ஆதரிப்பதன் மூலமாக இவ்வளவு ஒரு 41 பேர் இப்ப வந்து ஏறக்குறைய பலி கொடுத்தா மாதிரி அந்த சம்பவத்தில் நடந்திருக்குது. இந்த இடத்துல நீங்க விஜய் ஆதரிச்சு பேசுங்க. ஆனா அந்த விஜய் ஆதரவுங்கிறது கூட அதுல இல்ல. அவங்க கிட்ட நல்லா கவனிச்சு திமுக எதிர்ப்பு தான் அதுல இருக்குது. திமுக எதிர்ப்பு தான் அதுல இருக்குதுன்னா இவங்களோட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு சமூகத்தை மோசமான சமூகமா கட்டமைக்கிறதுல விஜய் அந்த குரூப், அந்த கம்பெனி, அந்த கும்பல் இருக்கு பாருங்க, கும்பல் அரசியலை கட்டமைக்கிறது இருக்கு பாருங்க, அதை விட மோசமா இது மாதிரியான ஊடகம். நீங்க இந்த விமர்சனத்தை பாஜக மேல வைப்பீங்க. இந்த திமுக எதிர்ப்பு மனநிலைங்கிறது ஒரு பாஜக மனநிலையா தாங்க இருக்குதுங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எதிர்க்கிறவங்க எல்லாம் பாஜக. ஆமா, நீங்க எப்படி பார்த்தாலும் இப்ப விஜய் வராருல்ல, இப்ப விஜய் இந்த சம்பவம் நடத்துறாரு. சம்பவம் நிகழ்த்ததுக்கு முன்னால நம்மளே பேசிருக்கோம். ரொம்ப புரட்சிகரமா பேஸ்புக்ல ஏங்கினவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவா எழுதுனாங்க. விஜய் வந்து திமுக கும்பல் வந்து பி டீம்னு சொல்லுது, பாஜகவின் பி டீம்னு சொல்லுது. இப்ப அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட பி டீம் ஏன் திமுக இருக்க முடியாது கேள்வி இவங்க எழுப்புனாங்க. ஆனா அவங்க இப்ப சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு விஜய் மெல்லமா பாஜகவோட பி டீமாக விஜய் இருந்து விட்டால் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து விஜயை புரிந்து கொள்வதற்கு இவங்க கிட்ட 41 பேர் சாக வேண்டியிருக்கு. நம்ம முதல்ல இருந்தே சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்னாலே இருந்திருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட வந்து ஆழ் மனதுல திமுக எதிர் மனோபாவம் இருக்குது. அதை வெளிப்படையா சொல்லிட்டா தன்னை அடையாளப்படுத்திடுவாங்கன்னு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரும்போது அதை ஆதரிக்க நீங்க சொல்லுங்க. ஆல்டர்னேட்டிவ் நான் என்ன சொல்றேன், ஆல்டர்னேட்டிவ திமுகவோட நல்லதா இருந்தா ஆல்டர்னேட்டிவா சொல்லுங்க. நீங்க திமுக விமர்சிக்கிறத பத்தி எனக்கு இல்ல. உங்க விமர்சனங்கள்ல உண்மை இருக்கலாம், அதுல ஆய்வு இருக்கலாம்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா உங்களோட ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்ல, அதுதான் உங்களை அடையாளப்படுத்துதுங்கிறேன். நீங்க ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லும் போது உங்க யோக்கியதை என்னன்னு அடையாளப்படல. பாஜக வேண்டாம், மதவாத சக்தி வேண்டாம், அப்ப பெரியார் அம்பேத்கரோட வர்ற ஒருத்தர் ஏன்? அதை தான் நம்ம சொல்றோமே. பெரியார் அம்பேத்கரோட எங்க வர்றாரு அவரு?
நிகழ்த்தி இருக்கிறார்ல இந்த இந்த கொள்கை சம்பவம். தலைவர்கள் ஏன் இன்னைக்கு இவ்வளவு சம்பவத்துல ஒரு பெரியார் அம்பேத்கர் ஏதாவது ஒண்ணு வருதா வாயில இருந்து? அதெல்லாம் கொள்கை பெரியார் அம்பேத்கர்னு எழுதி வாசிக்கிறாரு. விஜய்க்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குதா? அந்த புஷி ஆனந்த் மூஞ்ச பார்த்தா அவங்களுக்கு அம்பேத்கர் பெரியார் ஸ்பஸ் தெரியுதா? என்ன தெரியுதுங்க? என்ன அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அந்த ரசிகர்கள் ஒண்ணும் தெரியாம வந்து ஒரு ஒரு கும்பல் மனோபாவத்தை சினிமா பார்த்த ரசிகர்களாய் வந்து கலந்துக்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, விஜய் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதில் தான் டேலி ஆகுது. அவங்களோட கும்பலோட டேலி ஆகிறதுக்கு என்ன மனநிலைன்னா, அந்த தலைமைக்கும் இந்த 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 ரசிகர்களா போற இந்த போறாங்கல்ல, இவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. அவங்க எதோ ஒன்னாலும் சொல்றாங்க பத்தி அவதூறு, அது போல இவனுங்களும் சொல்றானுங்க. நல்ல குணிங்க. இந்த ரசிகரா இருக்கிறவங்க எந்த நாலேஜும் இல்லாம விஜயோட சினிமாவை பார்த்துட்டு எப்படி மூடத்தனமான கருத்துக்களை வந்து திமுகவுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக எவ்வளவு அவலமா பேசுகிறார்களோ அதே மாதிரிதான் விஜய் பேசுறாரு. அதே விஜய் பேசுறாரு. வேற என்ன வித்தியாசம் ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஏதாவது வித்தியாசம் சொல்லுங்க. இப்ப நீங்க போய் கேளுங்க. நீங்க வந்து இப்போ மைக்க நீட்டி கேட்கறாங்கல்ல, உங்க கட்சியில வந்து நீங்க என்கிட்ட கேக்குறீங்கல்ல, அம்பேத்கர் பெரியாரை பற்றி எல்லாம் சொல்றாரு, அந்த கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு விஜய் கிட்ட ரசிகர்கள்ட்ட கேட்டா அவனுக்கு ஏதாவது சொல்ல தெரியுதா? ஏதோ சொல்றானுங்கல்ல, அது வந்து இருக்கு அப்படி தெரியாது தெரியல. பொதுவா எல்லா கட்சியிலயும் நீங்க விஜய் கிட்ட கேளுங்க. அத இவனுக்கு எப்படி வளர்றானுங்களோ அது மாதிரிதான் அவனும் வளருவான். நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்டுங்க. புஷி ஆனந்த் போய் கேளுங்களேன், இல்ல ஆதவ அர்ஜுனாட்ட போய் கேளுங்களேன். இந்த அம்பேத்கர் பெரியார் பத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, பெரியார் அம்பேத்கர் கருத்துக்கள் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னா அது தங்களுக்கு தெரியாத சட்டம் இப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள எந்த ஐடியாலஜி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்ககிட்ட கொள்கை ஒருத்தன் சொல்றான் பாதரா அந்த நடந்திருக்கிற சம்பவத்துல, என்ன உங்களுக்கு கொள்கையெல்லாம் எதுக்குங்க ஒருத்தன், ஒரு பையன் எல்லாம் வளர்ந்துருக்கிறான் பார்த்தா, கொள்கையெல்லாம் எதுக்குங்க? விஜய் நல்லவருங்க, அவர் வந்தா சிறப்பா செய்வாருங்க, இதான் சொல்றான். அப்புறம் திமுக திட்டி பேசுறான். இல்ல விஜயே அதான் சொல்றாரு. புதுசானா அதாங்க நான் சொல்றேன். நீங்க மைக்க இந்த பையன் கிட்ட நீட்டுனீங்கல்ல, இந்த NDTVல டான்ஸ் ஆன ஒரு பையன், அதே தான் விஜய்ங்கிறேன். நீங்க பிரஸ் மீட்டுக்கு வந்தா இதே தான் நடக்கும். விஜய் மட்டும் பிரஸ் மீட்டுக்கு வரட்டும், அந்த NDTV ரிப்போர்ட்டர் முன்னால அப்படின்னு நளினமா டான்ஸ் ஆனலாம் ஒரு பையன் பின்னாலாம் கும்பல் வந்து ஆடிக்கிட்டு இருந்தது இல்ல, அதைத்தான் விஜய் நிகழ்த்துவாரு. நீங்க ஒரு கேள்விக்கு கேட்டாலும் என்ன கொள்கை கேட்டு பாருங்க. அம்பேத்கர் பெரியார் அந்த லிஸ்ட் வச்சிருக்காங்கல்ல, அதுவே அவருக்கு ஞாபகம் இருக்காது. அஞ்சலை அம்மாள் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, அஞ்சலை அம்மாள்னா யாரு அப்படின்னு கேட்பாரு. ஞாபகம் இருக்கா? எழுதி வச்சு. கொள்கை இல்லைன்ற விமர்சனம் வந்து இதுக்கு முன்னாடி தேமுதிக மேல வந்திருக்கு. விஜயகாந்த் வரும்போது வந்துச்சு, கமலஹாசன் வரும்போது வந்துச்சு, இப்ப விஜய் மேலேயும் அது வருது. ஆமா, புதுசா வர்றவங்க ஏதாவது ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தானே அதை நிரூபிக்க இல்லையே. நீங்க ஏதாவது ஒண்ணு இப்ப கமல் கூட பேசும்போது பெரியார் பத்தி அதுக்கு முன்னால பேசி இருக்கிறாரு, பெரியார் கொடுத்த கருத்தெல்லாம் சொல்லி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. விஜயகாந்த் திராவிட இயக்கம், அண்ணா, கலைஞர் அதெல்லாம் பேசி வந்திருக்கிறாரு. ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. விஜயகாந்த் கிட்ட கேட்டா கூட அவரு நல்லது செய்யணும், ஏதாவது ஒண்ணு ஒரு இதுல ஒரு படத்துல சொல்றாருலங்க, ஏதாவது ஒண்ணு நல்லதா சொல்லிட்டு போடுவாங்க. இவர்கிட்ட சொல்லுங்க, எதுவும் தெரியாது. விஜய் கிட்ட சொல்ல நீங்க கேளுங்க. ஆனால் அம்பேத்கர் பெரியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா தெரியாது. ஒரு படத்துல வடிவேல போய் பாதிரியார் வேஷம் போட்டு வருவார் வடிவேலு. போலியா ஒருத்தர் 2 பேர் பார்த்து அவன் எவனோ ஒருத்தர் தப்பா போட்டு வரான்னு சொன்ன உடனே இவர் இப்ப உண்மையிலே இப்ப போலியா பாலிதியா வேஷப்பட்டு கையில ஏதோ பைபிள் மாதிரி வச்சுக்கிட்டு வருவாரு. நடக்கி உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, இத்தனாவது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்ன என்ன சொல்லுவார் வடிவேலு? ஏங்க ஆண்டவர் என்ன சொன்னாலும் நல்லதாங்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லு. அது கூட சொல்ல தெரியாது. இதுக்கு முன்னால் உள்ளவங்களும் அப்படி சொன்னாங்க. இதுக்கு முன்னால் நீங்க கேட்ட நடிகர்லாம் ஏதோ ஒண்ணு எல்லா இருந்தாலும் நல்லதுக்கு தாங்கன்ற மாதிரி பொதுவா பேசிட்டு போனாங்க. நீ ஒரு விஜயை பிடிச்சி நீங்க கேட்டு பாருங்க, வடிவேல் சொன்ன மாதிரி எது சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் நல்லதுதான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அது கூட தெரியாது அவருக்கு. அவ்வளவுதான். கொள்கையை பாத்துக்கலாம், பேசலான்னு தான் போவார்ல. இது ஒரு மூடர் கூட்டமாகும். தன்னோட கும்பல் சேர்க்கிற மனோபாவத்துக்காக வந்து பாடுற, அதுல வந்து அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு. ஒவ்வொரு வாரமும் அவர் வந்து இவ்வளவு கூட்டம் வர்றதை பார்த்துட்டு அவருக்கு இன்னொன்னு அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாவும் ஒரு பதட்டமாவும் இருக்குங்க. அவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குற மேடையில அவர் பேசுற விதம், அந்த ரசிகர்கள் கூட்டம் நெரிசல்ல நெளியறதெல்லாம் பார்த்தாலே தெரியுங்க. மேல நின்று பார்த்தாலே கூட்டத்துக்கு நெளியுறது. ஒவ்வொருத்தர் மூச்சு முட்டி சாகுறாங்கன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நிக்க முடியாம அவஸ்தைப்படுறான்னு தெரியும். அந்த ஃபீலே இல்லாம அவர் ஜாலியா என்ஜாய் பண்றாரு. பாட்டு பாடுறாரு, கொண்டாடுறாரு. அப்புறம் தண்ணி பாட்டில் இல்லாம ஒருத்தர் மூச்சு தடவி சாகுறான்னா தண்ணி பாட்டில தூக்கி வீசுறாரு. இது மாதிரிலாம் அவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தா அவர் என்ஜாய் பண்றாரு. கரூரை வந்து அவர் என்ஜாய் பண்றாரு. இதுவரை இல்லாத கூட்டம் இந்த இடத்துல வந்திருக்குதுங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி அவர்கிட்ட இருக்குது. இங்க சாகரத்தை பத்தி மனநிலையே அவருக்கு இல்ல. நாமக்கல்ல வந்த கூட்டத்தை விடவும், அதுக்கு முன்னால வந்த ஊர்ல வந்த கூட்டத்தை விடவும் கரூர் கூட்டம் தான் இந்த பெரிய பெருமளவில் திரண்டு இருக்குதுங்கிற ஒரு பெரிய பெருமிதம் அவர்கிட்ட இருக்குது. சாகரத்தை பத்தி அவர்கிட்ட அதுவே இல்லை. அதனாலதான் பாட்டு பாட முடியுது. அவர் வந்து ரொம்ப கேஷுவலா நடந்துக்கிறாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியா அந்த மேடையில இருக்கிறாரு. நல்லா கவனிச்சீங்கன்னா நீங்க எடுத்து வேணுமா பாருங்க. ஏன்னா இந்த கொண்டாட்டம் அவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் உள்ளேயே நுழைய முடியலங்கிற பெரும் மகிழ்ச்சி.
அந்த போலீஸ்க்கு நன்றி சொல்றாருல தன்னை அறியாம, அது கூட அவர் மகிழ்ச்சியின் வழிபாட்டா தான் வருது. நான் உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குது, நான் இந்த போலீஸ் இல்லைன்னா நான் உள்ளே வந்திருக்க முடியாதுன்னு சொல்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு அவர்கிட்ட. அப்ப இவ்வளவு பேர் கூட்டம் நின்று நசுங்கி சாகிறதுல விட அவர் கண்ணு தெரியவே இல்லை. இது ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறாரு அந்த மேடையில். இப்போ அந்த கேரவன்ல இந்த சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எங்க, கேரவன் உள்ள ஒரு கேமரா இருக்கு, அந்த ஃபுட்டேஜ் எங்கன்ற கேள்வி எல்லாம் நீதிமன்றம் ஆமா, வண்டியை பிடிச்சாதான் எடுக்க முடியும். கோர்ட் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கு. வண்டி ஏன் பிடிக்கலன்னு கூட நீதிமன்றம் ஆமா கேட்டிருக்காங்க. அது சரியான கேள்விதான். வண்டி ஏன் பிடிக்க முடியல, மாவட்ட செயலாளர் யாரையுமே கைது பண்ணல. இப்பவும் புசியானது தலைமறைவை தான் திருறாரு, அவர் கைது பண்ண முடியல. அதுக்கு நீதிமன்றம் சரியா தான் கேட்டிருக்குது, சரியா தான் செஞ்சுது. அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து இவங்க அதிக நேரம் அந்த பொது இடத்தை பயன்படுத்தலாங்கிற ஒரு அனுமதி அவங்களுக்கு இருந்திருக்குது. இப்ப 7 மணி நேரம் லேட்டுன்னா 7 மணி நேரம் அங்க நீ அனுமதி கொடுத்தீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 2 மணி நேரம்ங்கிறது பொது இடத்தில் அனுமதி இருந்திருக்கு பாருங்க. அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அது கோர்ட் கேட்டாதான் செஞ்சிருக்குது. நீதிமன்றம் 2 தரப்புலயுமே கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. ஆனா நீதிபதி தரப்புன்னு விஜய் தரப்பையும் கேட்டிருக்கு, அரசு தரப்பையும். ஆனா நீதிபதி செந்தில்குமார் இருக்கார் இல்லையா, அவரு இல்ல திருமண விழாக்கு முதலமைச்சர் போறாரு, அதை எடுத்து போட்டு இப்ப தாவேக்கா ஒரு எவ்வளவு மோசடி பாருங்க. ஒரு நீதிபதி, எல்லா நீதிபதி தான் இன்னைக்கு நீதிபதியை பத்தி பேசியிருக்காங்க. இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறேன் நான். இது மாதிரி எடுத்து போட்டு அவதூறு ஒரு நீதிமன்ற தீர்ப்பை இதுபோல் போட்டு வச்சு அதோட முடிச்சு போட்டு பாக்குறது இருக்கு பாத்தீங்களா. அவதூறா ஏதாவது ஆதாரம் சொல்லணும். நீங்க இப்படி பேசினாரு, ஏற்கனவே அவர் திமுக ஆதரவா மேடையில பேசிட்டாரு, அல்லது விஜய்க்கு எதிர்ப்பா அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொன்னா சொல்லலாம். இப்ப ஜி.ஆர். சாமிநாதன் விவகாரம் போன போது அவர் அப்படி மேடையில பேசுறாரு, பகிரங்கமா பேசுறாரு. சனாதனத்தை உயர்த்தி பேசுவதும் சனாதன எதிர்ப்பாளர்களை குறித்து மிக இழிவான வார்த்தைகளையும் ஜி.ஆர். சாமிநாதன் பேசுற வீடியோ ஆடியோ இருக்குது. அதை வச்சு பேசுறது வேற. இப்ப இவர் பேசுறதுக்கு ஒரு நிகழ்ச்சியில யார் வேணாலும் வரலாம் போலாம். ஏன் விஜய் கலந்துகிட்ட நிகழ்ச்சியும் அதுல இருக்குல்ல. சிஎம் விஜய் ஒரு கல்யாணத்துல போறாரு, சிஎம் அவர்கிட்ட கை கொடுக்குறாரு. ஏன் விஜய் பார்க்க போலியா சிஎம், மத்தவங்க பார்க்க போலியா? அப்ப இது போல அவதூறுகள் அதான் தொடர்ந்து அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு நடுவுல இருக்கு பாத்தீங்களா. நீதிமன்றம் சொன்ன விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நடுவுல பூரா அவதூறு சமூகத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்பு தான் அந்த உண்மை 4 நாள் இவங்க எவ்வளவு பொய் சொல்லி இருக்கிறாங்கிறத நீதிமன்றத்துல நீதிபதி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர்கள் குற்றவாளிகள், இவங்க எவ்வளவு மோசடியா செஞ்சிருக்கிறாங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நாங்க காரணம் இல்ல, மாவட்ட செயலாளர் காரணம் இவங்க ஒத்துக்கிறாங்க. அதற்கு முன்னால் 3 நாளைக்கு முன்னால எவ்வளவு பொய் சொன்னாங்க, எவ்வளவு அவதூறு பேசினாங்க, எவ்வளவு இந்த அரசுக்கு எதிராக, முதலமைச்சருக்கு எதிராக எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இவங்க பேசினாங்கிறத நீதிபதி இவங்களை கார்னர் பண்ணி சொல்லும் போது தான் தெரியுது. அப்ப அரசு இன்னொரு புறத்தில் இவ்வளவு பேர் வராங்க என்பதனால் விஜய் தரப்புக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஆதரவா தான் நடந்திருக்குது அப்படிங்கிறத நீதிமன்ற தீர்ப்புலையும் தெரியுது. நீங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசும் திமுகவும் அங்க இருக்கிற மாவட்ட திமுக நிர்வாகமும் திட்டமிட்டு இவர்களுக்கு எதிராக சதி செய்ததா இவங்க அவதூறு பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீதிபதி சொல்லியிருக்கிற 2 கொஸ்டின் விஜய் தரப்பையும் கேட்டிருக்கிறது, அரசு தரப்பையும் கேட்டிருக்கிறதுன்னா, அரசு தரப்பு விஜய் ரசிகர்களுக்கு ஆதரவா தான் இருந்திருக்குது, விஜய்க்கு ஆதரவா தான் இருந்திருக்குதுங்கிறதா நீதிபதி சொல்றாரு. அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசை அவதூறா சொல்றாங்க பாத்தீங்களா. இது எல்லாத்தையும் உடைச்சு விட்டுருக்குது. இது அதாவது எப்படி அந்த 3 நாள்ல இந்த மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் இவங்களை எல்லாம் கைது பண்ணியிருந்தாங்க, இந்த அவதூறு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, அந்த சம்பவம் நிகழ்ந்த அந்த இரவில் இருந்து மறுநாள், அதற்கு மறுநாள், அப்புறம் இந்த விஜய் அறிக்கை வரைக்கும் பாருங்க, விஜய் சொன்னது வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உதவி செய்தவர்களை குற்றவாளியா மாத்துறது, குற்றவாளிகளா அதை செய்யறாங்க. நீங்க ரோட்ல ஒரு சம்பவம் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு படத்துல சூர்யா அந்த இவர் எஸ்.ஜே. சூர்யா வில்லன் நடிப்பாரு. அவரே பாம் பிளாஸ்ட் பண்ணி எல்லாரும் கொண்டுட்டு தூரமா நின்று அழுகதெல்லாம் பார்த்து ரசிப்பாரு. பாத்துருக்கீங்களா? ஸ்பைடர் அந்த படத்துல இவனே நிகழ்த்துவான், இந்த வில்லனே நிகழ்த்திட்டு என்ன பண்ணுவான், எல்லாரும் துடிச்சு சாகிறத, பொதுமக்கள் இடங்கள்ல துடிச்சு சாகிறத அப்படியே நின்று ரசிப்பான் பாரு. அது மாதிரி இவனுக்கு கூட்டத்திலேயே நிகழ்த்தி ரசிச்சுட்டு குற்றத்தை தூக்கி அடுத்த மேல போடுறது. அதுவரை குற்றத்தை தூக்கி அடுத்து போடுற அந்த 3 நாள் குற்றத்தை தூக்கி அடுத்த மேல போட்டாங்க. அதற்கு பிற்பாடு நீதிமன்றம் சொன்னதுக்கு பிற்பாடு அந்த அவதூறு சொல்றவங்க எல்லாம் தேடி கைது பண்ண உடனே அமைதியாயிட்டான் பாத்தீங்களா. இதைத்தான் நான் அப்பயே சொன்னேன். இந்த குறைந்தபட்சம் 2ஆம் கட்ட தலைவர்களையும் இந்த மாவட்டத்துல நிர்வாக பொறுப்புல இருந்த தாவேக்கா கட்சியை சேர்ந்தவங்களை கைது பண்ணியிருந்தா இந்த அவதூறு அவன் சொல்லியிருக்க மாட்டாங்கிறேன். அப்புறம் அன்னைக்கு அமுதா ஐஏஎஸ் விளக்கம் கொடுக்குறாங்க. இது எப்படி இருந்ததுன்னா, குற்றவாளிகள் தான் விளக்கம் கொடுக்கணும், நம்ம அரசு தரப்பு எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? இந்த விளக்கத்தை முதல்ல சொல்லி இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் இல்லைன்னு விஜய் சார்ந்த விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கோம். மாறாக உதவி செய்தவர்களும் அரசும் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, 3 நாள் அவங்களை ஃப்ரீயா விட்டதுதான். ஃப்ரீயா விட்டவன என்ன பண்ணிட்டாங்க, உதவி செய்துள்ள குற்றவாளியா மாத்திட்டு அவங்க குற்றத்தை மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்ப இவங்க ஆரம்பத்திலேயே மறுநாளே இந்த சம்பந்தப்பட்டவர்களை அந்த மாவட்டத்துல மாவட்ட அமைப்பாளர் மத்தவங்க நிர்வாகத்துல பொறுப்புல இருந்தவங்க கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்களை எல்லாம் அப்பவே கைது பண்ணியிருந்தா இந்த அவதூறு வந்தே இருக்காது. அந்த மதியழகன் சம்சாரம் எவ்வளவு கேவலமா பேசினாங்க பாத்தீங்கல்ல. இப்ப ஏன் பேச மாட்டேங்குது அந்தம்மா? மதியழகன் சம்சாரம் வந்து ஸ்பாட் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து விட்னஸா பேசுறாங்க அவங்க. அது எவ்வளவு வைரல் ஆச்சு அந்த வீடியோ. எங்க பார்க்கும்போது நமக்கு வந்து ஐயோ இப்படி போய் இந்த அம்மா இப்படி போய் புழுகுதே அநியாயத்துக்கு நமக்கு தோணுது. ஆனா விஜய் ரசிகராவும் சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த பொம்பளையே பார்த்திருக்காப்பான்னு பேசுவாங்கல்ல, அதுக்கான அவகாசம் ஆயிடுச்சு. அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்திருக்காதுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மதியழகன் சம்சாரம் நம்மளை குற்றவாளியா மாத்திடுவாங்கன்னு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தூக்கி பழிய அடுத்த மேல போடுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் செய்ய ஆரம்பிச்சுக்குது. கூட்டத்தில் இறந்த ஒரு குழந்தையோட தாயை பேச வைக்கிறாங்க. எவ்வளவு மோசடி பாருங்க. அந்த அம்மாவையே பேச வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நடந்தது இல்ல. இது அன்னைக்கு மறுநாள் கைது நடவடிக்கை மாவட்ட பொறுப்புல இருக்கிறவனும் அடுத்த கட்ட தலைவர்கள் கைது பண்ணியிருந்தா இந்த அவதூறை அவர்கள் பரப்பி இருக்க மாட்டார்கள். 3 நாளுக்கு பிறகு ஒரு வீடியோவோட வெளியே வந்தார். வெளியேனா வீடியோ வெளியிட்டார் விஜய். இப்ப அதுக்கப்புறமா வந்து ஒரு மறுபடியும் ஒரு மௌனம் தான். எங்க இருக்காருன்னு தெரியல, என்ன பண்றாருன்னு தெரியல. இப்ப அடுத்து என்ன எடுத்துட்டு வருவாருன்னு தெரியலையே. அவர் வந்து இந்த அவகாசத்தை எடுத்து திருப்பி லாபி பண்றது. அதனால தான் அந்த அவகாசம் வந்து இந்த அவதூறுகளை வந்து யார் உதவி பண்ணார்களோ அப்படியே குற்றவாளிகள் திருப்பி மாத்தி போட்டதுக்கு அவகாசம் எடுத்துட்டாங்க 3 நாள். அதற்கு பிற்பாடு அரசியல் அதிகாரம் அதன் மூலமா வந்து அரசியல் பாதுகாப்புக்கான காய் நகரத்தில் நடக்க ஆரம்பிக்குது. என்ன ஆகுது? சம்பந்தம் இல்லாம அடுத்து பிஜேபியோட குழு கரூருக்கு வருது. கரூருக்கு வந்து பார்வையிட பிஜேபி குழு எதுக்கு வரணும்? என்ன என்ன அது உடனடியா வராங்க அவங்க. அடுத்தது அந்த ஹேமா மாலினி அப்புறம் இன்னொருத்தர் தலைமையிலாம் வந்து அவங்க வந்து மாவட்டம் வந்து பாக்குறாங்க. அவங்க ஏறும் போதே முடிவு பண்ணிட்டு ஏறுறாங்க. என்னன்னு அரசு தரப்பு குற்றச்சாட்டு எப்படி சதி நடந்திருக்கு. மதியழகன் சம்சாரம் என்ன சொல்லுச்சோ அதைத்தான் ஹேமா மாலினி சொல்லுது. பெரிய வித்தியாசம் கிடையாது. மதியழகன் சம்சாரத்துக்கும் ஹேமா மாலினிக்கும் முதல்ல முடிவானது. வண்டியில ஏறும் போது ஏறி இறங்குறதுக்கு முன்னாலே ஆய்வெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இது அவங்க டெல்லியில இருந்தே சொல்லியிருக்கலாம் அந்த ரிப்போர்ட்டை. வந்து இறங்கின உடனே இவங்க பாக்குறாங்க, 4 பேரை பாக்குறாங்க. அதுல நம்ம ஒரு மொழிபெயர்ப்பாளர் யாரு? அண்ணாமலை. சாட்சி சொல்லுது, இவங்க அது ரெடி பண்ண சாட்சி உண்மையை சொல்லுது. என்ன சொல்லுது? மாவட்ட நிர்வாகி தான் காரணம்னு சொன்னா மாவட்ட நிர்வாகம் மொழிபெயர்க்கிறாரு இவரு. எப்படி இருப்பாருங்க யோக்கியதை? இதெல்லாமே பிளானா நடக்குது. அவங்க ரெடி ஆகி வராங்க. வந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்றாங்கன்னா குற்றவாளிகளை பாதுகாத்துட்டு அரசு மேல போடுறது. எப்படி வந்து திமுக காழ்ப்புணர்ச்சியா இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ் மத்தவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதற்கான முகமா இருக்கிற பாஜக அதுக்காக ஆள் அமைச்சு அதெல்லாம் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுது? அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் தன் கருத்தை சொல்லுது. கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லிட்டாரு விஜய். இப்ப பாஜக விஜய்க்கு ஆதரவா இருக்கிறதுல என்ன லாபம்? அது சரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் பாஜக அவங்களுக்கு ஆதரவா பேசுது? அதான் கேக்குறேன். அதை நீங்க தான் சொல்லணும். கொள்கை எதிரியா அவர் இல்லைன்றதுனாலதான் பேசுது. கொள்கை எதிரியா இருந்தா எப்படி பேசுவாங்க? ஏன் கொள்கை எதிரியா இருக்கிற போது அவர் வந்து இவ்வளவு பேசுறாரு கொள்கை எதிரின்னு? இந்த சம்பவத்தை நடத்துறதுக்கு திமுகன்னு திரும்ப மேடையில பேசும்போது திமுக தலைவருக்கு எதிராக இழிவா பேசுறாரு, திமுகவுக்கு எதிராக பேசுறாரு, அங்கேயும் பாஜக குறித்து பேசுறாரு. நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்கல்ல, கொள்கை எதிரியா இருந்தா நீங்க வந்து குறைந்தபட்சம் இந்த சம்பவத்தை பாஜக நடத்திருக்கலாம் கூட சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? உங்களுக்கு ஏன் சொல்லல? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்க வந்து அவசரமா இந்த குற்றவாளிகளா இருக்கிற விஜய் கட்சி சேர்ந்தவர்களும் விஜயும் பாஜக காரெல்லாம் சேர்ந்து போறதை பார்த்தா இதை ஏன் பாஜக நிறுத்திருக்க கூடாது? நாங்க இது வரைக்கும் சொல்லல. அவ்வளவு மனசாட்சி இல்லாம இல்ல. இதை பாஜக தான் உள்ள போது எல்லாரும் கொண்டா நாங்க சொல்லல. ஆனா இவங்க படுற அவசியம் பார்த்தா இப்போ இன்னைக்கு ஹேமா மாலினி குரூப் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இவங்க அங்கிருந்து வந்தாங்களாமா, கலெக்டர் இவங்களை பார்க்கலையாமா. எப்படி இருக்கு பாருங்க. கலெக்டர் இவங்களை பார்க்கலையா, போலீஸ் அதிகாரிகள் இவங்களை வந்து இவங்களை எதுக்கு பார்க்கணும்? முதலமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும். அது வேற சொல்லி, அதாவது ஒரு பத்திரிகையாளர் சொன்னார்னு சொன்னீங்கல்ல, இதை டிஎஸ்பி லெவல்ல சொல்லியிருக்க கூடாது, மேல வந்து முதலமைச்சர் லெவல்ல போன் பண்ணி தலைமைச் செயலாளர் சொல்லி, அதைத்தான் ஹேமா மாலினி சொல்றாங்க. எங்களை வந்து கலெக்டர் வந்து பார்க்கல, எங்களை வந்து போலீஸ் அதிகாரி வந்து பார்க்கல, இவங்களெல்லாம் வந்து பார்க்கணுமா? அவங்க பிரச்சனையில கிடக்குறாங்க, அதை பார்ப்பாங்களா? உங்களை வந்து எதுக்கு பார்க்கணும்? நீங்க மேக்கப் குறையாம வந்து நிக்கிறீங்க. அவ்வளவு மேக்கப்லாம் போட்டு நாமக்கல்ல எங்க தங்கி இருந்து அதுக்கப்புறம் ரெடி ஆகி வந்து நீங்க வந்து உங்களை ஆளுகிட்டே நீங்க அண்ணாமலை கிட்ட விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றீங்க. அப்ப அந்த ரிப்போர்ட் எப்படி வரும்னு நம்ம அப்பவே சொல்லிட்டோம். அதே தான் வருது. திமுக குற்றச்சாட்டு வருது. இது எல்லாமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் லோக்கல்ல இருக்கிற தலைவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் கூட இத விஜயை கண்டிக்கிறவங்க அல்லது விஜய வந்து ஆதரிக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா அதுல திமுக எதிர்ப்பு உள்ள பிட்ட போட்டுக்கிறது, அல்லது தன்னோட பாலிடிக்ஸ்க்கு அதுல ஒரு லைம் லைட் சென்றுக்கிறது. நீங்க வந்து அந்த அம்மா பேசியிருக்காங்கல்ல, விஜயகாந்த் துணைவியார், ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா விஜய் எவ்வளவு பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் விஜய் என்ன சொன்னாரோ அவதூறு அதே அந்த அம்மா விஜய் விமர்சிக்கிறாங்க. அவர் லேட்டா விஜய் சொன்னது இல்ல, மதியழக சம்சாரம். இந்த மதியழக சம்சார முகம் ஹேமா மாலினி கிட்ட இருக்குது, பிரேமலதா கிட்ட இருக்குது. அப்படியே மதியழக சம்சாரம் என்ன சொல்லுச்சு? மயக்கப்படி தூணாங்க, கழுத்துல காலை வச்சு மிதிச்சாங்க, ஆம்புலன்ஸ்ல கழுத்தை நெரிச்சாங்க, அதே சொல்றாங்க பிரேமலதா.
ரவுடிங்க வந்தாங்க, அதுதானே கல்லெடுத்து அடிச்சாங்க. அதுதானே மதியழக சம்சாரம் சொல்லுச்சு. அதே தான் சொல்லுது அந்த அம்மாவும். மதியழக சம்சார முகம் எல்லா இடங்கள்லயும் இருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த மைலேஜ் எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா இதுக்குள்ளார திமுகவுக்கு எதிராக சொல்ற மைலேஜ் வருது. இந்த பக்கம் தினகரன் வந்து அவர் வந்து விஜயை கடன் பண்ணி பேசுறாரு, பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றாரு. அதெல்லாம் கரெக்டா விஜயை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன மைலேஜ் முதலமைச்சர் பாராட்டி பேசுற வரவேற்கிறார். அவர் என்ன மைலேஜ் எடுக்க பாக்குறாருன்னா எடப்பாடி பழனிசாமியை தனிமைப்படுத்துவதன் மூலமாக முதலமைச்சரை ஆதரிப்பதன் மூலம் தனக்கு ஒரு மைலேஜ் எடுக்க பாக்குறாரு. யார் உண்மையாவே இல்ல. அன்னைக்கு வந்து பதட்டப்பட்டு அந்த இடத்துல போய் நின்னாங்க பாத்தீங்களா? சம்பவம் நடந்த இரவும் மறுநாள் காலையில் களத்தில் நின்னவங்களை தவிர மத்தவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்றாங்க பொலிட்டிக்கலுக்கு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், செந்தில் பாலாஜி, கட்சியை சேர்ந்தவங்க, உள்ளூர்காரங்க எல்லாம் போய் உயிரை பாதுகாத்துட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டு அதோட ஃபாலோ போனாங்க பாத்தீங்களா? அவங்க மட்டும்தான் அந்த விஷயத்துல வந்து அரசியல் நோக்கம் இல்லாம கரெக்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு அவதூறு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் ஒரு வார்த்தை திறந்து இதுக்கு விஜய் தான் காரணம் கூட அவர் சொல்லலைங்க. இவங்க எல்லாம் வெக்கம் சூடு சொரணம் இல்லை இவங்களுக்கு. இவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் ஒரு அரசியல் மைலேஜ் எடுக்கிறாங்க. இதுல எடுக்கணும்னா அவர் எடுக்க முடியும். முதல் நாளே போயிட்டாரு. முதல் நாளே போன அன்னைக்கு அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து குற்றவாளின்னு இவரை சொல்லியிருக்கலாம். யாருமே அவர் சொல்லல. அவரும் சொல்லல, துணை விசாரணை முதலமைச்சர் ஆணையம் சொல்லல. அமைச்சிருக்கிறோம் என்னன்னு பார்க்கலாம்னு பார்க்கலாம்னு சொன்னா சொன்னாங்க. அதையும் இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் நல்லவரா இருக்கிறதையும் கெட்டதா இருக்குது. அது அட்வான்டேஜ் எடுத்துட்டு பேசுறாங்க. ஏமாமல்லி பேசுறது, பிஜேபி பேசுறது, எச் ராஜா இன்னைக்கு வந்து நான் விஜய்க்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்றாரு, அண்ணாமலை பேசுறாரு, திமுக காரணம் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு நாங்க எத்தனை மணி எல்லா நேரம் அரசியல் காத்துட்டு கட்சி இருந்தோம். சொல்லுது. மாறா திமுக தரப்பு எல்லாரும் திமுக மேல அவதூறு சொல்றாங்க. மாறாக திமுக தரப்புல இருந்து இவங்க தான் குற்றம்னு யாருமே சொல்லலைங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. இவங்களுக்கு ரொம்ப அதாவது குறைந்தபட்ச வெக்கம் சூடு சொரணா இருந்தா அது வெக்கப்படணும். இவ்வளவு அவதூறு நம்ம சொல்றோமே, பதிலுக்கு அவங்க விஜய் தான் குற்றவாளின்னு அவங்க சொல்லல, நாங்க தான் சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு பதட்டம். அவரு சிக்கலாக்க விரும்பல. அவங்க சிக்கலாக்க விரும்பல. இப்படி சொல்வதன் மூலமாக இதுல ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ நம்மள இந்த உண்மையை சொன்னா கூட இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ கலரா மாறிடுமோங்கிறதுனால முதலமைச்சர் கவனமா இருக்கிறார், கருத்தே சொல்லாம இருக்கிறாரு. இப்ப கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா இந்த தரப்புல பாருங்க எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் அதுல ஒரு செல்வாக்கு. அன்புமணி கூட சொன்னார்ல, அன்பில் மகேஷ்க்கு ஆஸ்கர் விருதே கொடுக்கலாம். எவ்வளவு அநீதியா அதை பத்தி கூட நீங்க சொல்லியிருந்தேன். அன்பில் மகேஷ் அங்க போனார், செந்தில் பாலாஜி அங்க போனார். அவங்கள பத்தி அவதூறு சொல்றது. அன்பில் மகேஷ் ஏன் போடணும், ஏன் அன்பில் மகேஷ் ஏன் உடனடியாக வந்தாருமாய்? அவர் திருச்சியில இருந்தாரு. உன்னைய மாதிரி 8:45 வர வேண்டியவர் 12 மணிக்கு வர்றாரு. அவரு டக்குன்னு வருவார். கேள்விப்பட்ட உடனே ஓடுறாங்க. எல்லாரும் விட்டுட்டு ஏன் அவரு மெனக்கட்டு போய் அங்க அழுகிறாருன்னா, அவர் பள்ளிக்கூடமா சுத்துறாரு. அரசு பள்ளிக்கூடத்துல பாக்குறாரு. செத்து போன குழந்தைய பார்த்தா அவர் குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை மாதிரி தெரிந்தவருக்கு. அதோட கரெக்ட் பண்ணி அவரால் தாங்க முடியாம அதை கதறி அழுகுறாரு. இவங்க எல்லாருமே பாருங்க திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க, அன்புமணி அப்படி எடுக்கிறது. அதனாலதான் அன்புமணி இன்னைக்கு ராமதாஸ் அவரை பார்க்க உள்ள நீ போய் பார்க்க போயிருக்காருல, இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கலையே. ஐசியூல இருக்காரு, 6 மணி நேரம் பொறுத்தா பார்க்க முடியலாம் சொல்றாரு. அதே நேரத்துல முதலமைச்சரை பார்த்திருக்கிறாரு ராமதாஸ். இவர் போன உடனே பார்த்து பேசுறாருன்னா உன் லட்சணம் இப்படி இருக்கு. உன்னைய உயிருக்கு அன்புமணிய பயந்து அவரே அவங்க அப்பாவே அவரை பார்க்க மாட்டாரு. நீ வந்து அங்க என்ன சொல்ற, அங்க நாடகம் போட்டாங்க, இப்படி பண்ணிருப்பாங்க, அப்படி பண்ணிருப்பாங்கன்னு கரூர் பகுதியில் சொல்ற. உடனே உங்க அப்பா ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறப்ப உங்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு. உங்களை அவர் பார்க்கவே இல்லை, முதலமைச்சரை பாக்குறாரு. அப்ப நீங்க பார்த்துட்டு கூட அவர் பார்த்துட்டு பாருங்க, பார்த்துட்டு வெளியே வந்துட்டாரு. உங்க அப்பா தானே இருக்கிறாரு, 2 நாள் கூட இருக்க வேண்டியதானே நீங்க ஏதோ வெளியில இருந்து ஒரு ஆள் போய் வந்து பார்த்துட்டு கருத்து சொல்லுவாங்களா, அது மாதிரி கருத்து சொல்லிட்டு போறாரு. அப்பா ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம இருக்கிறாரு, ரெஸ்ட்ல இருக்கிறாருனாலும் நீங்க கூட இருக்க வேண்டாமா? அப்பா ஹாஸ்பிட்டல்ல நீங்க நான் கூட இருந்து அப்பாவை பார்த்துக்க போறேன்னு சொல்ல வேண்டாமா? அந்த வார்த்தை கூட வரல. அவரு தான் யார சொல்றாரு, அன்பில் மகேஷ் சொல்றாரு. அதனால இது எல்லாமே இவங்க பேச பேச இவங்க டோட்டலா அம்பலமாகறாங்க. இதுக்குள்ளார திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணலான்னு எல்லாரும் பயன்படுத்த பாக்குறாங்க. ஏங்க எங்கேயே இருந்தாருன்னு தெரியலங்க. இவரு யாரு, மூப்பனார் பையன் ஜி.கே. வாசன், அவரு ஒரு கருத்து சொல்றாருங்க திமுகவுக்கு எதிரா. என்ன நடந்ததுன்னே தெரியாம, பாஜக கூட்டணி கட்சி இல்ல. ஆமா, இதுல திமுகவுக்கு ஆதரவா கருத்து சொல்றது ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. திரைப்பிரபலங்கள் கூட யார், இன்னைக்குதான் கமல்ஹாசன் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவர் தான் இன்னைக்கு கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. வேற யாரும் திமுக தலைமையோட நெருக்கமாக இருக்கிற திரைப்பிரபல இயக்குனரா இருக்கிறவங்க, தனிப்பட்ட முறையில லாபம் அடைகிற இயக்குனர்கள் கூட ஒரு கருத்து, ஒரு ஸ்டேட்டஸ் கூட போடல. எப்பயும் நான் பார்த்திருக்கிறேன். சினிமாவில் இருக்கிற டைரக்டர்ஸ், அவர் உதய் சாருக்கு நெருக்கமா இருக்கிறவங்க எல்லாம் உதய் சாருக்கு நெருக்கடி வரும்போதும் சரி, திமுக பத்தி அவதூறு வரும்போது ஒரு வார்த்தை போட மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு நெருக்கடி வரும்போது அவர் நின்று இருக்காரு. எவ்வளவு பேருக்கு நின்று இருக்காரு. இவங்க படத்தை எதிராக வந்து அரசியலா பண்ணும்போது உறுதியா நின்று அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கும் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்குலாம் போயிருக்கிறாரு. ஆனா இவருக்கு ஒரு நெருக்கடி வரும்போது பொதுவான கருத்து கூட போடுறது இல்ல. எனக்கு மனது வலிக்கிறது, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்க கூடாதுன்னு கூட சொல்லாம கள்ளமௌனம் காக்குறாங்க பாருங்க. இது இருக்குதுங்க.
திமுக ஆதரவாளர் மத்தியில் திமுக எதிர்ப்பாளராக இருக்கிற நடுநிலையாளர்கள் மற்றவங்க எல்லாம் கூட இல்லாத கருத்து இழுத்து வந்து போய் சொல்றாங்க. திமுகவுக்கு ஆதரவாக தலைமையோடு நெருக்கமா இருக்கிற பிரபலங்கள் இருக்கிறாங்க பாருங்க, நெருக்கடியான நேரத்தில் அவங்க ஓடி ஒளிஞ்சிடறாங்க, கருத்தே சொல்றது இல்ல. நீங்க வெளிப்படையா கூட சொல்லணும் அவசியம், உண்மையே சொல்லுங்க. இந்த சம்பவத்தில் வந்து இப்படி நடந்திருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது, நீங்க விஜய்க்கு எதிராக கூட சொல்லணும், வருத்தமா இருக்கு கூட சொல்ல மாட்டாங்கன்னா என்ன? அப்போ உங்களுக்கு எல்லாம் திமுகவை நல்லா தெரிஞ்சுங்க, பிரபலமா இருக்கிற சினிமாக்காரர்களும் மற்ற எல்லாருக்கும் திமுகவை ஆதரிச்சாலும் அவங்களுக்கு லாபம், திமுக எதிர்த்தாலும் லாபம். ஒரு காலத்துல எதிர்த்து அதன் மூலமா லாபம் அடையிறது, உள்ள வந்துட்டாலும் ஆதரிச்சாலும் திமுக நெருக்கடி வரும்போது அல்லது யாரோட இவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவருக்கு ஒரு பிரச்சனை, சனாதன பிரச்சனை வரும்போது, சனாதனத்தில் உதவி தனிமைப்படுத்தும் போது கூட திரை சார்ந்த பிரபலங்கள் யாருமே ஒரு கருத்து கூட சப்போர்ட்டா கூட ஒருத்தர் போடலங்க, நெருக்கமா போடல. எவ்வளவு பிரச்சனை வரும்போது சொல்றது இல்ல பாருங்க. இது வந்து இருக்கு, திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் நடுநிலையாளர்கள் எல்லாரும் நெருக்கடி வரும்போது அவதூறை திமுக மீது அள்ளி போடுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. மாறாக பிரபலமா இருக்கிற அவங்க திமுகவோட நெருக்கமாக இருக்கிற பிரபலமானவர்கள் திமுகவுக்கு நெருக்கடி வரும்போது அவர்கள் கள்ளமௌனம் காக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. இது வந்து இருக்குது. அதனாலதான் நாங்க எங்களை மாதிரி ஆட்கள் தொடர்ந்து உடைச்சு பேசுறோம். எங்களை விடவும் செல்வாக்கு பெற்றவர்களா இருக்கிறாங்க திமுகவோட இந்த பிரபலமான, எங்க போனாலும் அவங்க ஒரு முக்கியத்துவம், நேரடியா அவங்க கான்டாக்ட் பண்ண முடியும். நாங்களா கூட நேரடியா தொடர்பு கொள்ள முடியாது, நேரடியா எந்த நினைத்த நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியும். ஆனா இப்படி ஒரு அவதூறு, எவ்வளவு மோசமான அவதூறுங்க இது, இவ்வளோட கேவலமா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் ஒரு கருத்து, ஒரு வாய்ப்பு, ஒரு ட்வீட் போடலாம் இல்ல, இது வந்து வருத்தமா இருக்குதுன்னு அந்த மிஸ்கின் ஒரு டைரக்டர் நான் விஜய் பத்தி ஜஸ்டிஃபை பண்ணி அரசியல் பேசலன்னு போறாரு. எவ்வளவு ஏகத்தனமா இருக்குது. அவர் ஒரு சிறப்பு விருந்தினரா வந்து பள்ளிக்கல்வித்துறை நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு போறாரு. நீங்க பொது பெரிய அப்படியே கோபம் கும்பிந்துச்சா மாதிரி இவனெல்லாம் பேசுவார் பொது இடங்கள் எல்லாரையும், பெரிய கோபக்கார மாதிரி. ஆனா எப்படி இப்ப பொந்துல ஒளிறாங்க பாருங்க, இவ்வளவு பிரச்சனையில வருது. நீங்க வந்து ஆதரவாலாம் யாரும் பேச, உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்ல உங்களுக்கு. அப்புறம் என்ன பெரிய யோக்கியம் சினிமால பேசுறீங்க, பெரிய சாதி ஒழிப்பு பேசுறீங்க, இந்த முற்போக்கெல்லாம் பேசுறீங்கன்னா பிரச்சனை வரும்போது ஓடி ஒளிஞ்சிடுறீங்க எல்லாரும். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம். நன்றி. நன்றி.